வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணக்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாய் அவளை, எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலுவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய தம்பி விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற மகுட வாசகத்துக்குள்ளே ஆன்மீக இயக்கத்தை எப்போவோ நாங்கள் தொடங்கினோம். அது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெற வேண்டும் என்ற சிந்தனையோடு வருடந்தோறும் நாங்கள் பண்டிகைகள், விரதங்கள், கும்பாபிஷேகங்கள், ஜெயந்தி தினங்கள் போன்றவற்றை நாங்கள் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆமாம், இந்த சித்திரை மாதத்திலே சற்று சித்ரா பௌர்ணமியை கடந்த வாரத்திலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை. என்றாலும் சித்ரா பௌர்ணமி பற்றி நாங்கள் தொடங்கி அடுத்து வருகின்ற திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஷை, இந்த சித்திரை சதயம் என்பனவற்றை நீங்கள் இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து மகிழ்ந்து கேட்டு நயம்பெற இருக்கிறீர்கள் என்ற சிந்தனையோடு பாருங்கள் நேயர்களே. இந்த சித்திரா பௌர்ணமி, சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே இணைந்த நாளிலே வருகிற பௌர்ணமி தான் சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி என்றால் பூரணை. பூரணை என்று சொன்னால் பருவம் என்று சொல்வார்கள் எம்மவர்கள் பேச்சு வழக்கில். இன்றைக்கு பருவம், நாளைக்கு அமாவாசை, அப்படி கதைத்து கொள்றதை பார்க்கிறோமல்லோ, அந்த பருவம்தான் பூரணை பௌர்ணமி என்ற சொற்களிலே வழங்கப்படுகிறது. புராண நிகழ்வுகளினுடைய நிகழ்வாக கருதப்படுகிற ஒரு விடயம். ஏனைய பௌர்ணமிகளில் சிறு கலங்கத்துடன் சிறிய கலங்கத்துடன் தோன்றுகின்ற சந்திரன், அந்த பூரண நிலவு இந்த சித்திரா பௌர்ணமியில பூரண கலை அம்சமாக அவன் காட்சி அளிக்கிறது. அந்த சந்திரன், அதுதான் சித்திரா பௌர்ணமி. நாங்கள் பார்க்க தொடங்குவது சித்திரா பௌர்ணமி. சந்திரனும் சூரியனும் முழு நீச்சல் பெறும் இந்த நாளிலே இந்த நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மையாகும். இந்த சந்திரனும் சூரியனும் நீச்சம் பெறுகிற நாளிலே நேயர்களே, நாங்கள் இறைவனை சரண் புகவோம். இந்த நாள் கவனமாக இருக்க வேணும். இந்த நாளிலே இறைவனை சரண் புகுந்து வழிபாடு செய்வது ஒரு மகத்துவம். அடுத்து இந்த மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணியம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் தான் இந்த அரிது அரிது மானிடராதல் அரிது, அதனிலும் அரிது கோன் குருடு செவிடு நீங்கி புறத்தல் அரிது. கோன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. எல்லாருக்கும் ஓப்பின் விசா கொடுத்தது மாதிரி சிவபெருமான்ட்ட போறதுக்கு. ஆகவே இப்படித்தான் மனித இயல்பு, மனித வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்றது நியதி. இதிலே நாங்கள் பாவங்களை செய்கிறோம், புண்ணியங்களை சேர்க்கிறோம் அல்லவா? இந்த கதையை கேட்க வேண்டும் நீங்கள். அதற்கேற்றா போல அவர்களுடைய இறப்பு, அதன்பின் அவர்கள் வசிக்க போகிற சொர்க்கம், நரகம், இவற்றையெல்லாம் நிர்ணயிக்க பெரிய பொறுப்பில் உள்ளவர் யார் என்று சொன்னால் யமதர்மராயன். எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்த்திருக்க மாட்டீர்கள், பார்த்தவர்கள் அவரோடு போய்விட்டார்கள். அவரை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒருத்தருக்கும் தெரியும். படத்தில் பார்த்திருப்போம், நேர பார்க்க முடியாது, ஒரு நாள் தான் பார்ப்போம். ஆகவே அந்த வகையிலே இந்த பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் பெரும் பொறுப்பிலே இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர் யமதர்மராயன். ஆகவே இந்த யமதர்மராயனுக்கு
வேலைப்பளு அதிகம். இவற்றையெல்லாம் நிர்ணயிக்க பெரிய பொறுப்பிலே உள்ள யமதர்மனினுடைய உதவியாளர் பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம். சித்திரகுப்தர். இந்த சித்திரா பௌர்ணமி என்று சொன்னால் இந்த சித்திரகுப்தன் பிறந்த நாள், ஜனனித்த நாள். அவர்தான் சித்திரகுப்தன். அவரை வழிபடும் நாள் தான் இந்த சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமியில தான் அவர் உற்பவம், அவர் ஜனனம், அவர் பிறந்தார். ஆகவே அந்த நாளை நினைத்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம். இந்த சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதத்திலே வருகிற, சித்திரை நட்சத்திரத்திலே வருகிற பௌர்ணமி சித்திரகுப்தனின் பிறப்பு குறித்து பல்வேறு புராண சம்பவங்கள் விவரிக்கப்பட்டாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இந்த கதை பெரும்பாலும் உள்ளது. எப்படி என்றால், இந்த திருக்கைலாயத்தில் யார் இருப்பார்கள்? எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் இருப்பார், உமாதேவியார் இருப்பார், விநாயகன், முருகன், தேவாதி தேவர்கள், ரிஷிகள் எல்லோரும் வாழுகிற இடம் திருக்கைலாயம். இந்த திருக்கைலாயத்தில் ஒரு நாள் அன்னை பார்வதி என்ன செய்கிறாள் என்றால், பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தை வடிவத்தை சித்திரமாக வரைந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நாங்கள் பொழுதுபோக்கண்டா எடுத்து காதில் வச்சு கதைப்போம். ஆகவே அந்த காலத்திலே இறைவி என்ன செய்தாள் என்றால், ஒரு அழகான முருகன் போல இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தையினுடைய வடிவத்தை சித்திரமாக வரைந்தாள். என்னப்பா கற்பனை! இறைவனுக்கு அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு நிகழ்ச்சி என்றால் எம்மாவிற்கு அது இல்லாமல் போச்சு. சரி, இப்படி அவள் அந்த சித்திரத்தை பார்த்து வரைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நேயர்கள், இந்த நேரத்திலே தன்னுடைய துறவியார் ஒரு சித்திரத்தை, ஒரு ஆண் குழந்தையை வரைந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் யார் வருகிறார் என்றால், எல்லாம் வல்ல ஈசனுடைய விதி முடிந்ததே மனிதரின் உயிரை பறித்து பூமாதேவியின் பாரத்தை குறைக்கும் பணியில் உள்ள யமதர்மராயனுடைய அந்த வேலை பழுவை குறைப்பதற்காக சிவன் எழுந்தருளுகிறார் என்று சொல்லலாம். இந்த சிவபெருமானுக்கு தான் பாருங்கள், இனித்தான் நாங்கள் இந்த கதையினுடைய அம்சம். ஆகவே இந்த சிவபெருமான் இந்த சித்திர வேலைப்பாடுடைய ஆண் குழந்தையினுடைய வடிவத்தை பார்த்ததும் துணவியார் வரைந்து வச்சிருக்கிறார் என்று தன்னுடைய உயிர் மூச்சை வெளியே விட அது குழந்தையாக வந்தது. அவர் தான் சித்திரகுப்தன். இந்த கதையை நாங்கள் நீட்டிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல ஈசனின் விதி, அதாவது ஈசனிடம் விதி முடிந்த மனிதரில், அதாவது எல்லாருடைய விதி கணக்கு, காலக்கணக்கு முடிந்து விட்டது. ஆகவே உயிரை பறித்து, காலக்கணக்கு முடிந்தால் இங்கே இருக்க முடியாது, அவர்களுடைய உயிரை எடுத்து பூமாதேவியினுடைய பாரத்தை குறைக்கிற பொறுப்பில் இருக்கிறவர் யமதர்மராயன். பாருங்கள், சித்திரா பௌர்ணமி, சித்திரகுப்தன், யமதர்மராயனுடைய தொடர்பாளர்கள். சரி, அதிக வேலைப்பரு காரணமாக தான் அதிக அவதிப்படுவதாக தனக்கு சிறந்த ஒரு உதவியாளர் தேவை. கெல்பண்ணவன், அதாவது எனக்கு வேலைப்படு கூட இங்க பூமியில, ஆகவே நான் தனியே இதை இயக்க முடியாது, தனியே செய்ய முடியாது. ஆகவே இந்த மனிதர்களுடைய காலக்கணக்கு முடிகிற பொழுது உயிர்களை எல்லாம் எடுப்பது பெரிய சிரமம், இதற்கு ஒரு உதவியால் வேணும் என்று சொல்லி அப்போதுதான் தான் ஈசனிடம்தான் வரைந்த ஓவியத்தை காட்டினால் அன்னை. இந்த முறைப்பாட்டை யமதர்மராயன் இவர்களிடத்தில் விண்ணப்பிக்கிற பொழுதும் அந்த அம்பிகையானவள் யமதர்மராயனுடைய விண்ணப்பத்தை ஏற்று தான் வரைந்த ஓவியத்தை காண்பிக்கிற பொழுது அழகில் சிறந்த அந்த ஆண் குழந்தையின் ஓவியம் ஈசனின் மயத்தை மக்கியது. பாருங்கள், அம்பாள் வரைந்து கொண்டிருந்த அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே சிவன் மயங்கி விட்டார். இப்படியெல்லாம் நல்ல கவிதை எழுதியிருக்கிறாளே தன்னுடைய துணவியார், அற்புதம். ஆகவே கவிதை என்ற அந்த ஓவியம் சரி. அந்த நேரம் அவனின் வேண்டுகோள் நினைவுக்கு தோன்று, ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டார் யமதர்மராயன், தனக்கு வேலைப்பளு கூட ஒரு உதவியால் வேணும், இதை மனதில் பதிவு செய்திருக்கிறார். உடன் அந்த நினைவு வருகிறது. சிவன் என்ன செய்தார் என்றால், யமனின் வேண்டுகோள் நினைவில் தோன்று அந்த ஓவியத்தை கையிலே எடுத்து இறைவன் தன் மூச்சு காற்றை அவ்வோவியத்தில் செலுத்தினார். அவ்வளவுதான் கதை நேயர்களே. யமதர்மராயனுக்கு தேவையான உதவியாளை அவர் தோற்றுவித்தார், உற்பத்தியாக்கினார், உருவாக்கினார். சரி, உடனே ஓவியத்தில் இந்த குழந்தை உயிர் பெற்று வந்தது.
துணவியார் வரைந்த ஆண் குழந்தை அந்த ஓவியத்திலே அந்த வரைபடம் அந்த படத்தில் இருந்த குழந்தை மெதுவாக உயிர் பெற்றது. சரி, சிவசக்தியின் அம்சமான உருவான அந்த குழந்தை அப்பாவை போலதானே பிள்ளை இருக்க வேணும், அம்மாவை போலதானே பிள்ளை இருக்க வேணும். சிவசக்தி அக்கியம் பாருங்கள், அந்த அக்கியத்தில் உருவான அந்த குழந்தை சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர்? சித்திரகுப்தன். அந்த பேர் வைக்கிறதுலேயே நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு அதை உணர்த்த வேணும். இந்த தமிழ் பேர்களில் இருக்கிற உணர்வு, அக்கியம், பெருமை எங்கேயுமே கிடையாது. அதனாலே தான் நாங்கள் தமிழ் பேர்களை இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிற பேர் தமிழ் பேர் அல்ல. ஆகவே ஏதோ பேர்களை எல்லாம் வச்சுக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வாழ்வியல்ல சில சிரமங்கள் வருகிறது. பிள்ளையின் பேரை கூப்பிட முடியாமல் இருக்கிறது. தமிழை நேசிக்க வேணும், தமிழ் பேரை நேசிக்க வேணும், தமிழனை நேசிக்க வேணும் அல்லவா? அங்க பாருங்கள், சித்திரகுப்தன். என்ன அழகான பேர், சித்திரகுப்தன். சித்திரத்தில் பிறந்த பிள்ளை. சரி, ஈசனை வேண்டி தவமிருந்து பல ஞானங்களை பெற்று வளர்ந்தது. ஈசனுடைய பிள்ளைதானே, அம்பிகையினுடைய பிள்ளைதானே, பல ஞானங்களை பெற்று அந்த குழந்தை வளர்ந்தது. அது மட்டுமல்ல, கல்விகளிலே சிறந்தவனாக சித்திரகுப்தனை கலந்த வயதே யமதர்மனிடம் அனுப்பி வைத்தால் சிவன். குழந்தையாக உடனே அனுப்பல, அவனுக்கு கேள்விகளை எல்லாம் ஊட்டி நல்ல பருவ பொலிவோடு யமதர்மனிடத்திலே சிவபெருமான் தந்தை அனுப்பி வைத்தார். அவனுக்கு போய் உதவி செய், யமனுக்கு போய் உதவி செய். மனிதர்களது பாவ புண்ணிய கணக்குகளை நெறி தவறாமல் எழுதி யமனுக்கு உதவி செய்யும்படி பணித்தார். இவர் யமதர்மராயனுக்கு ஒரு எழுதுவினையர். அதாவது அந்த யமதர்மராயனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து இவர் சிவன் சித்திரகுப்தனை யமனிடம் அனுப்பினார். சித் என்றாலே மனம் என்றும், குப்த என்றாலே மறைவு என்றும் பொருள். பாருங்கள், மனிதர்களின் மனதிலே மறைந்திருக்கின்ற பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களில் புண்ணியத்தையும் கவனித்து எழுதி வைக்கிறான் சித்திரகுப்தன் என்பது நம்பிக்கை. எங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறவர் யார் என்று கேட்டால் நேயர்களே, சித்திரகுப்தன். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்திரா பௌர்ணமி. அந்த வரலாற்று பெருமையுடைய அந்த அம்சங்கள். மனிதரிலே பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டவர் சித்திரகுப்தன். நன்றாக உங்களுக்கு விளங்குகிறது. மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக பதிவு செய்து கொள்வதற்காக, எழுதி வைப்பதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்டவர் சித்திரகுப்தன். பிறக்கும் போதே கையில் எழுத்தாணி ஏழுடன் பிறந்தவர். பாருங்கள், இவர் பிறக்கிற பொழுது கையிலே எழுத்தாணி ஏடு, இவற்றோடுதான் இவர் பிறந்தவர். நான் செய்யும் என்ன காரணம்? ஏடு எழுத்தாணியோடு பிறந்தால் நாம் செய்கிற புண்ணிய செயல்களையும் பாவச் செயல்களையும் தவறாமல் நடுநிலையாக எழுதுவதற்காக, புண்ணியங்களின் படி ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால் கணக்கு புத்தகத்திலே பதிவதாக எழுதுவதாக ஒரு நம்பிக்கை. இதைத்தான் அவர் செய்து வருகிறார். எனவேதான் அன்று சித்திரகுப்தனை அந்த சித்திரகுப்த பூசையிலே நாங்கள் எழுத்தாணி மற்றும் கணக்கு நோட்டு புத்தகங்களை வைத்து வாழ்வு வரம் பெற வேண்டுகிறார்கள். ஆகவே இது அடுத்த அம்சம். இந்த ஏட்டை எழுத்தாணியை எடுத்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம். சித்திரா பௌர்ணமி என்று பூசை அறையை சுத்தம் செய்து சித்திரகுப்தனுடைய படத்தை தென் திசையிலே வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இவனுடைய படத்தை சுவாமி அறையில தென் திசையில வச்சு பூக்களால் அலங்கரித்து நிவேதனங்கள் படையல் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் சந்தன போட்டு வைத்து பழங்கள், காய்கறிகள், வேப்பம்பூ, பச்சடி, பச்சை அரிசி, வெள்ளத்துடன் இனிப்புகள் மற்றும் கலவை சாதகங்கள் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். நாங்கள் தெய்வங்களுக்கு படைக்கிற நிவேதனங்களை நாங்கள் வரையறை செய்கிறோம் தானே, அதே போல இவனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் இந்த படையல். 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் விலக்கி நல்ல எண்ணங்களை பூத்தி தூப தீபம் காட்டி சித்திரகுப்தனை மனதார வழிபட வேண்டும். இதுதான் சித்திரகுப்த வழிபாடு. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமியில சித்திரகுப்தன் வழிபாடு. இன்னொன்று, இந்த சித்திரா பௌர்ணமி அன்று
களங்கமில்லாத முழு நிலவு. நீங்கள் சித்ரா பௌர்ணமி என்று நிலவை பார்த்திருப்பீங்க. எந்த விதமான களங்கமில்லாத பூரண நிலவு. அழகை கண்டு ரசிக்க நாங்கள் எங்க போகிறோம் என்றால் கடற்கரைக்கு போகலாம், பூங்காக்கு போகலாம், திறந்த வெளி அரங்குகளிலே நின்று அந்த நிலவை நாங்கள் தரிசிக்கலாம். அது மட்டுமல்ல, அவரவர் வீடுகளிலே சித்திரா பௌர்ணமி என்று அன்றைக்கு விசேஷமாக சித்திரா அன்னம் என்று எனப்படும் கலவை சாதங்களை படையல் செய்து வழிபாடு செய்யலாம். நிலாச்சோறு உண்ணுவதாகவும் அந்த நிலாவை பார்த்து சித்திரா அன்னம் என்று சொன்னால் அந்த நிலாச்சோறு. இன்றைக்கு அம்மாமார் தாய்மார் என்ன செய்வார்கள், அந்த காலத்திலிருந்து நிலவை காட்டி பிள்ளைக்கு சோறு ஊட்டுவார்கள். அது இல்லை, இப்போ அதை கொண்டு வருவோம். நாங்கள் மீண்டும் நிலாவை காட்டி சோறு ஊற்றுற ஒரு வழக்கம் எம்மவரிடையே இருந்து வந்தது. எங்களுடைய தாய்க்குலத்தினுடைய அம்சத்தில் அழகு அந்த வடிவம். ஆகவே நிலாச்சோறு உண்ணுகிற வழக்கம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையையும் அன்பையையும் பெருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பூரண நிலவு தருகின்ற செய்தி. சித்திரா பௌர்ணமி என்று ஆலயங்கள் தோறும் பல ஆன்மீக வழிபாடுகள் பூஜைகள் நடைபெறுகிறது. இன்னும் நாங்கள் சிந்திக்க போனால் சிதம்பரம் சித்திரகுப்தர் கோவில் என்றாலே சிதம்பரம். எங்களுக்கு நடராஜர் கோயிலை நாங்கள் குறிக்கிறோம் அல்லவா? கோயில் என்றால் சிதம்பரம் தான். சிதம்பரத்திலே ஆடல் அரசனாக எழுந்தருள் அருளாட்சி செய்வன் நடராஜன், எங்களுடைய இறைவன், எங்களுடைய சிவன், எங்களுடைய பரம்பொருள். ஆகவே ஓம் நம சிவாய சிவாய நம. சரி நேயர்களே, அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த சிதம்பரம் விளங்குகிறது. காஞ்சிபுரத்திலே சித்திரகுப்தருக்கு தனி கோயில் அமைந்திருப்பது இன்னும் பேரழகு. சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் சித்திரகுப்தருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. சிதம்பரத்துக்கு போனவர்களுக்கு தெரியும். சிதம்பரத்திலே அந்த நடராஜருடைய சன்னிதானத்திலே சித்திரகுப்தருக்கு என்று ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நடராஜர் ஆலயத்தில் உள்ள 100 மண்டபத்துக்கு வடக்கே சிவகாமி அம்பிகைக்கு தனிச்சன்னதி உள்ளது. நாங்கள் பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு போகிறவர்கள், தமிழகத்துக்கு போகிறவர்கள், தமிழ்நாட்டுக்கு செல்பவர்கள் ஏதாவது ஒரு நாளிலேயாவது சிதம்பரத்தை பார்க்க வேண்டும். இதன் வெளிச்சுற்று பிரகாரத்திலே தென்கிழக்கு திசையிலே சித்திரகுப்தருக்கு ஒரு தனி சன்னிதானம் இங்கே எங்களுடைய நாட்டில் இல்லை. ஆகவே அந்த இடங்களை போய் அந்த புண்ணிய சேத்திரங்களை தரிசித்து சித்திரகுப்தனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நீண்ட ஆயுளை தருவார். அது மட்டுமல்ல, இவருக்கு அருகில் அந்த ஆலயத்திலே சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆண்டுதோறும் சித்திர மாதத்தில் வருகிற பௌர்ணமி அன்று இங்குள்ள சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அன்றைய தினம் சித்திரகுப்தர் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். இந்த சித்திரா பௌர்ணமி தினத்தில தான் சித்திரகுப்தர் அவதாரம் செய்தார், அவதரித்த தினம். அதனால தான் சித்திரகுப்த விரத வழிபாடாக இந்த நாள் அமைகிறது. சித்திரா பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் கிடைக்கும். 2 விசேஷமான சேர்ப்புக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஆயுள் விருத்தி, அடுத்தது செல்வ விருத்தி. எப்ப? சித்திரா பௌர்ணமி என்று அவரை மறக்காமல் வழிபாடு செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல நேயர்களே, அவர் அவதரித்த நாளில் அவரை வழிபடுவதனாலே ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் உண்டாகிறது. இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் சித்திரகுப்த சந்நிதியில் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இத்தகு புனிதமான தினத்திலே சித்திரகுப்தனை வேண்டி வருட பலாபலன்களை அறிந்து கொள்ளுகின்ற இந்த பஞ்சாங்கம் படிப்பதும் கடல் நீரில் விளக்கெரிப்பதும் ஒரு சிறப்புகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பார்த்த விடயம் சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமியிலே சித்திரகுப்த விரதம். ஆகவே இதை இந்துக்கள் காலந்தோறும் அனுஷ்டிக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஓம் தொலைக்காட்சியிலே விரதங்கள், பண்டிகைகள் உங்களோடு சேர்த்து கொள்ளுகிறோம். ஆகவே இதுவரை நேரமும் இதை சித்திரா பௌர்ணமி என்ற சிந்தனையில் ஆழ்ந்த உங்களை வேண்டி வணங்கி வழிபட்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.